கல்வி குழுமம். இந்த கல்வி குழுமத்துல நம்ம தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இங்க ஒரே ஒரு மக்தப மதரசா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தாரூல் கல்வி குழுமத்துல ஏறத்தாழ 15 ஊரனுடைய மக்தப மதரசாவும் தாரூல் கல்வி குழுமத்தில் இயங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், இங்க மட்டும்தான் தாரூல் கல்வி குழுமத்துல ஒரே ஒரு மதரசா நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தாரூல் எத்தனை மதரசா நடக்குது? 15 மதரசா நடக்குது. அதுல இது ஒரு மதரசா. ஆனா உண்மையிலேயே சங்கையாக சென்ற வருடத்தை விட இந்த வருடம் இந்த தாரூல் மக்தப மதரசா சிறப்போடு ஆண்டு விழா நடக்குது. இந்த தாரூல் கல்வி குழுமத்தில் பெண்களுடைய 2 மதரசா நடக்குது. வாரத்துல பெண்கள் மதரசா நடக்குது. ஆலிமாக்களை வச்சு நடக்கணும். ஒரு பள்ளியா பட்டம் பெறக்கூடிய மதரசா ஒன்று நடக்குது. இதே தாரூல் கல்வி குழுமத்தில் ஒரு பள்ளியாவுடைய பட்டம் பெறக்கூடிய மதரசா நடக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஹஜ் பெருநாள் கழிச்சு தாரூல் கல்வி குழுமத்தில் இருக்கக்கூடிய வள்ளியாருடைய பட்டமளிப்புல இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 3 மாசத்துல நடைபெற இருக்கிறது. இங்க இல்ல, வெளியூர்ல. இப்படி ஏனைய சேவைகளை செய்கிறதா இந்த கல்வி குழுமத்தினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில சென்ற வருடங்களை விட இந்த வருடத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு நடக்குது. அதே போல வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே ஒரு துவா மட்டும் நீங்க செய்யுங்க. இந்த மதரசா ஆரம்பிச்சனுடைய நோக்கமே இந்த கட்டடத்துல ஒரு ஹிப்ரு மதரசா, பசங்களுக்கு தங்கி ஓடக்கூடிய மதரசா ஏற்பாடு பண்ணணும். 1 வருடம் கடந்துருச்சு, 2 வருடம் கடந்துருச்சு, 3 வருடம் கடந்துருச்சு. 4வது வருடம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடம். இந்த வருடம் போடக்கூடிய வருடத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த கட்டடத்துல தாரூல் ஹிப்ரு மதரசா நடக்கும் என்ற நியத்தை இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் துஆக்குவோம். அதே போல இந்த தாரூல் கல்வி குழுமத்துல பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். பல சேவைகள், ஒரு சேவைகள், 2 சேவைகள், பல சேவைகள். அந்த சேவைகள் எல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் எங்களுடைய தேவைகள் மென்மேலும் நடத்துவதற்கு எல்லாரும் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு பக்கபலமாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள்.